ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். சூப்பர் டேஸ்டியான சிக்கன் கிரேவி தயிர் எல்லாம் போட்டு சூப்பராக செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1/2 கிலோ சிக்கன் போனோட சேர்த்து தான் எடுத்துருக்கேன். போன்லெஸ் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் எடுத்துருக்கேன். நல்லா கழுவி க்ளீன் பண்ணியாச்சு. அது ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. நீங்கள் உங்களை வீட்டுக்கு எவ்வளவு சிக்கன் வேணுமோ அவ்வளவு சிக்கன் நீங்கள் எடுத்துக்கலாம். அதோட 1 கப்பு தயிர், புளிப்பில்லாத தயிர் எடுத்துக்கோங்க. அதையும் சிக்கனோடு நம்ம ஊற்றிடலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் போல் இதை நல்லா ஊற வச்சிடலாம். நல்லா ஊறட்டும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு மூடி போட்டு மூடிடலாம். அதுக்கப்புறமா நமக்கு வெங்காயம் தேவை. ஒரு 6 பெரிய வெங்காயம் தோலை எடுத்துகிட்டு கழுவிட்டு க்ளீன் பண்ணியிருக்கேன். இதே நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். அது ஒரு பவுலில் வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆனதும் நான் சோம்பு போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு சோம்போட சீரகம் போடலாம், இல்லை சோம்பு பிடிக்காது அப்படின்னா வெறும் சீரகம் மட்டும் நீங்கள் போட்டுக்கலாம். சோம்பு பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா இதை வதக்கிடலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும் அப்படின்னா கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். முதல்ல சால்ட்டு நம்ம சிக்கனில் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் கொஞ்சமாக பார்த்து போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கணும். நான் அதுக்கு முன்னாடியே நான் தக்காளி போட்டுக்கிட்டேன். நீங்கள் அது மாதிரி செய்யாமல் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கிக்குங்க. அதுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை அதில் சேர்த்துக்குங்க. சிக்கனோட தனியாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன், சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன். அதுக்கப்புறமா காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள், பெப்பர் தூள் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட டேஸ்ட்டாக இருக்கும். நான் பெப்பர் தூள் போடலை. இப்போ மிளகாய்த்தூள் தனியாத்தூள் போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சிடலாம். அதுக்குள்ளே வெங்காயம் வதங்கிடுச்சான்னு பார்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ நான் இதோட சிக்கன் மசாலா நான் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு எந்த சிக்கன் மசாலா உங்களுக்கு பிடிக்குமோ அந்த சிக்கன் மசாலா போட்டுக்கோங்க, இல்லைன்னா குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ வெங்காயம் பாருங்கள், ஒரு 3/4 பதத்துக்கு நல்லா வதங்கிடுச்சு. இன்னும் நல்லா பொன்னிறமாக ப்ரௌன் கலராக வதங்கணும். நீங்கள் அது மாதிரி வதக்கிக்கிங்க. உங்களுக்கு கிரேவியாக வேணாம், கொஞ்சம் மசாலா ஒட்டின மாதிரி டேஸ்ட்டாக வேணும் சிக்கன் அப்படின்னா நீங்கள் தக்காளி போட வேண்டாம். தக்காளி போடாமல் செய்யுங்க. உங்களுக்கு கிரேவி மாதிரி இல்லாமல் அப்படியே சுக்கா மாதிரி வரும். முதல்ல இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம். திருப்பி நான் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். போட்டு நல்லா வதக்கிடலாம். தண்ணியே ஊற்றலை, தண்ணியே ஊற்ற வேண்டாம். இந்த தக்காளி வெங்காயம் சிக்கன் இருக்கிற தண்ணியே சரியாக இருக்கும். இப்போ மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல சிக்கனோட போடணுன்னா கூட நீங்கள் முதல்ல மஞ்சள்தூள் போட்டு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா சிக்கன் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, சிக்கனை நம்ம போட்டுக்கலாம். தயிரோடு சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். முதல்ல நம்ம ஊற வச்சிடுறோம் இல்லைங்களா, சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தயிர் வேண்டாம் அப்படின்னா தேங்காய், ஒரு ஏலக்காய், 2 முந்திரி பருப்பு போட்டு அரைச்சி நீங்கள் ஊற்றிக்கலாம். அதுவும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். வெயில் காலத்துக்கு தயிர் சேர்த்துக்கிட்டால் நல்லது. அதனால் தயிரோடு சேர்த்துனா இந்த சிக்கன் கிரேவி செய்கிறேன். இந்த சிக்கன் கிரேவி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. இது மாதிரி கிரேவி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா யாருமே ஹோட்டலுக்கு போய் சாப்பிட மாட்டாங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நான் இப்போ கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்கள் முதலே தாளிக்கும் போதே நீங்கள் பட்டை லவங்கம் அதெல்லாம் போட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா இந்த கரம் மசாலா போடுறதை ஸ்கிப் பண்ணிடுங்க. மூடி போட்டு மூடிடலாம். நல்லா வேகட்டும். நான் தண்ணியே ஊற்றலை பாருங்கள், அதில் இருக்கிற தண்ணியே இவ்வளோ தண்ணி வந்துடுச்சு நிறையா. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி இலை போட்டு ஆஃப் பண்ணிடலாம். இந்த சிக்கன் கிரேவி எல்லா சாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்லாம். பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, தேங்காய் சாதம்,
சாம்பார் சாதத்துக்கு கூட சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த கிரேவி வந்து பூரி சப்பாத்தி கூட சாப்பிட்லாங்க, அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துக்கு கூட நம்ம வச்சுக்கலாம், ஒரே கிரேவியாக வச்சுட்டா வேலை முடியும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.